பிரைஸ் தி லார்ட். ஆத்துமனங்குரம் பைபிள் இன்சைட்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது 13வது இன்சைட்ஸ். இதுக்கு முந்தைய இன்சைட்ஸ் நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆத்துமனங்குரம் பைபிள் இன்சைட்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனலில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கொரோனாவின் 2வது அலை மிக தீவிரமாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நாம் மறுபடியும் ஒரு லாக்டவுனுக்குள்ளாக சென்றிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி என் சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் உன்னை ஒழித்துக்கொள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆம், இப்படித்தான் அன்றைக்கு எரிகோவின் அலங்கத்தின் மேலிருந்த அன்பு தாயார் ராகாப் அவர்கள் தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் சகோதரர்களையும் தன் சகோதரியும் அழைத்து தன் வீட்டிற்குள்ளே ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 3 நாட்கள் அல்ல, 7 நாட்கள் அந்த லாக்டவுன் தொடர்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோ வருகிறார்கள், அலங்கத்தை சுற்றுகிறார்கள், பாளையத்துக்கு திரும்பி விடுகிறார்கள், வருகிறார்கள், அலங்கத்தை சுற்றுகிறார்கள், பாளையத்துக்கு திரும்பி விடுகிறார்கள். என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எப்பொழுது நடக்கிறது எதுவும் தெரியாது. மற்ற எரிகோ ஜனங்கள் அலங்கத்தின் மேல் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பு தாயாருக்கு ஒரே நம்பிக்கை, உங்கள் தேவனே உயரே வானத்திலும் பூமியிலும் சகல தேவர்களிலும் உன்னதமானவர், உயர்ந்தவர் என்று சொன்ன அந்த விசுவாச அறிக்கையின் அடையாளமாக ஜன்னலிலே சிவப்பு நூல் கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தின் சின்னமாகிய அந்த சிவப்பு நூல் கயிறு ஒன்றுதான் அவர்களுக்கு நம்பிக்கை. கடைசியாக 7வது நாளிலே அந்த அலங்கங்கள் இடிந்து நொறுங்கி விழுகிறது. அந்த லாக்டவுனும் முடிகிறது. கிறிஸ்து இயேசுவின் வம்சத்தில் அன்பு தாயாருடைய சந்ததி இணைந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். இந்த கொரோனாவின் தீவிரத்தினால் நிலை தடுமாறி போயிருக்கின்றது சூழ்நிலையிலே அநேக ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் நம்முடைய சகோதர சகோதரர்கள் இழந்து தவிக்கிற இந்த கொடூரமான சூழ்நிலையிலே நமக்கான ஒரே சிவப்பு நூல் கயிறு என்ன தெரியுமா? அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நம்மை முன்னே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மை மீட்டெடுத்த அந்த ஜீவனுள்ள இரத்த துளிகள், உங்களுக்காக எனக்காக கல்வாரியிலே சிந்தப்பட்ட அந்த ஜீவனுள்ள இரத்த துளிகளே இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாதுகாக்க உண்மையுள்ளதாயிருக்கிறது. இந்த கொடூரமான திகிலும் பாழ்கடிப்புகளும் சங்காரமும் நிறைந்த இந்த நாட்களிலே அப்படியே நாம் கல்வாரிக்கு நேராய் நம்மை திருப்புவோம். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மளை மீட்டு ரட்சிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பயந்து விடாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். தேசம் சமாதானத்துக்கு நேராய் திரும்பும். தேசத்திலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற அந்த நாட்களிலே நாம் தேவனுக்கென்று பலத்த சாட்சிகளாய் நிற்க முடியும். கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தேசத்திலே நிலை நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.